தினமொரு வேத வசனம். இயேசு கண்ணீர் விட்டார். யோவான் 11ஆம் அதிகாரம் 35வது வசனம். கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே அனைவருக்கும் ஸ்தோத்திரங்களும் வணக்கங்களும். இன்றைய வேதாகம பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35வது வசனம். இயேசு கண்ணீர் விட்டார். வேதாகமத்தில் சொல்லப்படுகிற மிகச்சிறிய வசனங்களில் இவ்வசனமும் ஒன்றாகும். வசனம் 2 வரிகள் அல்லது 3 வரிகள், ஆங்கிலத்தில் 2 வரிகளும் தமிழில் 3 வரிகள் என்ற இரத்தின சுருக்கமாக இருந்தாலும் இதில் சொல்லப்படுகிற விஷயங்களும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்ளக்கூடிய காரியங்களும் அநேகம் இருக்கிறது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், தன்னுடைய நண்பரான லாசரு மரித்து போன செய்தியை கேட்டு இயேசு மார்த்தாள், மரியாள் மற்றும் உயிரோடு வாழ்ந்த லாசருவின் வீட்டிற்கு செல்கிறார். அங்கு லாசரு இறந்து அடக்கம் செய்யப்பட்ட செய்தியை கேட்கிறார். தான் வந்த நோக்கத்தை அறிகிறார். லாசருவை உயிரோடு எழுப்புகிறார் என்பது போன்ற எல்லா காரியங்களும் தேவனுக்கு தெரியும். ஆனால் இங்கே இயேசு கண்ணீர் விட்டார் என்பது எதை குறிக்கின்றது என்றால், ஒன்று, தன்னுடைய நண்பரான லாசரு இறந்ததை எண்ணி அவர் வருத்தமுறுகிறார். ஆனால் அதற்குண்டான தீர்வு அவருக்கே தெரியும். மிகச் சிறிய வெகு சில நேரத்தில் அங்கே அவர் லாசருவை உயிரோடு எழுப்பப் போகிறார். ஆனால் அதையும் தாண்டி அவர் கண்ணீர் சிந்துகிறார் என்றால், லாசருவின் இறப்பின் மூலமாக அவர்களுடைய சகோதரிகள் மார்த்தாளும் மரியாளும் படும் துன்பங்கள், அவர்களுடைய கண்ணீர்கள், அவருடைய துக்கங்களை எண்ணி கண்ணீர் விடுகிறார். சக மனிதர்களை இங்கே ஒரு தேவகுமாரன் என்ற நிலையை தாண்டி மனித உருவில் இருக்கும் ஒரு தேவ மைந்தன் சக மனிதர்களை எண்ணி கண்ணீர் சிந்துகிறார். இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தன்னால் அவர்களுடைய துன்பத்தை ஒரு நொடி பொழுதில் மாற்றிவிட முடியும். இருந்தாலும் கடவுள் ஏன் அவர்களிடம் அவர்கள் படும் வேதனையை நிமித்து கண்ணீர் சிந்துகிறார் என்றால், சக மனிதன் படும் துன்பத்தை எண்ணி துக்கமும் துயிலும் கொள்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் நினைப்பதுண்டு, நாம் படும் வேதனைகளுக்கு கடவுள் நம்மை கவனிக்கிறாரா, கை நிறுத்திப்படுகிறாரா, கைவிட்டு விட்டாரா என்ற பல விதமான காரியங்களை நாம் எண்ணுகிறோம். ஆனால் இங்கே கடவுள் தன்னுடைய சக மனிதன் வேதனைப்படும் போது, துக்கப்படும் போது, துன்பப்படும் போது எண்ணி அவர் கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை காண முடியும். ஆனால் தீர்வுக்கு முன்னதாக மக்கள் படும் துன்பத்தை எண்ணி வருந்துகிறார், வேதனைப்படுகிறார், கண்ணீர் சிந்துகிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் கர்த்தரை நம்மளுடைய கஷ்டங்களின் நிமித்தமாக மறுதலிக்கிறோம், துவஷம் செய்கிறோம், கடவுளுடைய அன்பை நிராகரிக்கிறோம், புறக்கணிக்கிறோம். ஆனால் அவருடைய அன்பு என்றைக்கும் மாறாதது. நம்மளை துன்பப்படுத்தி அவர் இன்பம் காணும் நபர் அல்ல. நம்மளுடைய துன்பத்தை ஏற்றுக்கொண்டு, நம்மளுடைய துக்கத்தையும் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய கஷ்டத்தின் பாதியை அவர் உணர்கிறார், வேதனைப்படுகிறார், துன்பப்படுகிறார். இன்னொரு காரியம், நாம் வேத வசனிப்பின் மூலமாக நாம் வாழ்க்கை வாழ்கிறோம். வேத வசனத்தை மற்றவர்களிடத்தில் பறைசாற்றுகிறோம். வேத வசனத்தை எல்லா மக்களுக்கும் எடுத்து சென்றுகிற
காலங்களில் இருக்கிறோம். ஆனால் அது மட்டுமல்ல நம்மளுடைய சுவிசேஷம். நம்மளுடைய கஷ்டத்திற்கு எப்படி நாம் வந்து உருகுகிறோமோ, மருகுகிறோமோ, துன்பப்படுகிறோமோ, அதே போல் சக மனிதனுடைய வேதனை கஷ்டத்தில் நம்மளுடைய பங்கு என்ன? அவனை தெம்பு தேய்க்கிறோமா? அவனுடைய கஷ்டத்தை போக்குகிறோமா? குறைந்தபட்சம் அவனுடைய கஷ்டத்திற்காக மனமுருகி வேதனைப்பட்டு நம்மளுடைய ஜெபத்தில் ஒரு துளியாவது, ஒரு நிமிடமாவது மற்றவருடைய கஷ்டத்திற்காக ஜெபம் செய்கிறோமா? இங்கே தேவன் ஒரு நிமிடம் நினைத்தால் எல்லாருடைய பிரச்சனையும் ஒரு நிமிடத்தில் சரி செய்து விட முடியும். ஆனால் அதையும் தாண்டி மக்கள் படும் கஷ்டத்தை எண்ணி வேதனைப்படுகிறார், துன்பப்படுகிறார். ஆதலால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது 2 காரியங்கள். இந்த பல காரியங்கள், ஆனால் முக்கியமாக முதல் காரியம், கடவுள் நம்மை துன்பப்படுத்தி துயரப்படுத்தி அதன் மூலமாக தன்னுடைய வசனப்புகளிலோ தன்னுடைய சுவிசேஷத்தையோ ஏற்புடைய செய்யும் தேவன் அல்ல. நம்மளுடைய துன்பத்தையும் துயரத்தையும் அவரும் ஏற்றுக்கொண்டு, நம்மளுடைய பாடுகளை அவரும் ஏற்றுக்கொண்டு நம்மளுடன் பயணிக்கிறார். அதனால் வாழ்க்கையில் எந்த நிலையில் நாம் தனிமை என்று உணர வேண்டாம் நம்முடைய துன்ப காலங்களில். 2வது, நாம் உண்மையான சுவிசேஷனாக, உண்மையான ஊழியக்காரனாக இருக்க வேண்டுமென்றால் வேத வசனங்களை மற்றவர்களிடத்தில் சொல்வதர் மட்டுமல்ல, அவர்களுடைய துன்பத்திற்காகவும் துயரத்திற்காகவும் இறங்கி உருகி அவர்களுக்காக ஜெபமும், அவர்களுக்காக அவர்களுடைய துன்பத்தை போர்க்கும் செயலில் ஈடுபடும் நபரே உண்மையான வேத வசனிப்புகளின் மூலம் வாழும் நபராக கருதப்படுவார். இயேசு கண்ணீர் விட்டார். எதற்காக கண்ணீர் விட்டார்? மனிதர்களுடைய பாடுகளுக்காக, மனிதர்களுடைய கஷ்டங்களுக்காக, மனிதர்களுடைய நிந்தனைகளுக்காக, மனிதர்களுடைய கொடும் துயரங்களுக்காக. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை எண்ணி மனம் வேதனைப்பட வேண்டாம். கஷ்டங்களை எண்ணி கடவுளை நிராகரிக்க வேண்டாம், தூஷணம் செய்ய வேண்டாம். நம்மளுடன் தான் கடவுள் இருக்கிறார். நம்மளுடைய மரணங்களுக்காக, நம்மளுடைய பாடுகளுக்காக அவர் கண்ணீர் சிந்துகிறார். அதற்குண்டான தீர்வையும் நம்மளுக்காக கொடுப்பார். சக மனிதர்களை மனிதர்களாக பாவிப்போம். சக மனிதர்களுடைய கஷ்டத்தில் நாமும் பங்கெடுப்போம். அவர்களுடைய கஷ்டங்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவர்களுடைய கஷ்டங்களை போக்கும் வண்ணம் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிப்போம் என்பது இந்த யோவான் எழுதின 11ஆம் அதிகாரத்தின் 35வது வசனத்தினுடைய மிகச்சிறிய சுருக்கமாகும். ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்.